ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வீடியோ தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு பூஜை முறைகள்லாம் செய்வோம், எப்படி நைவேத்தியம் செஞ்சு சாமிக்கு படைப்போம், சித்ரா பௌர்ணமினா என்ன, அதை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக பிகினர்ஸ்க்காக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ் வருடம் பிறந்ததுமே சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறோம். யமதர்மராஜாவோட அசிஸ்டண்டான இந்த சித்திரகுப்தரோடைய பிறந்த நாள் தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறோம். இவர் தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறவர். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து கடவுளுக்கு நெய்வேத்தியம் விருப்பப்பட்டதை படைச்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த வருடம் 2024 சித்ரா பௌர்ணமி வந்துட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா மாக்கோலம் போடுவோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி அதில் தண்ணி கலந்து மாக்கோலம் போடுறது. வெளியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு நம்ம மாக்கோலம் போடுவோம். சூரியன், சித்திரகுப்தனார் வரக்கூடிய தேர், காலடி, கூடவே குதிரையோடைய காலடி அப்படின்னு நம்ம விதவிதமாக மாக்கோலத்தில் வரைவோம். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் மாக்கோலம் போடுறேன். முதல்ல சூரியன் போட்டுக்கிட்டேன். பக்கத்துலேயே விளக்கு, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சித்திரகுப்தரனார் வரக்கூடிய அந்த தேரில் தான் அவர் வருவார் சொல்லுவாங்க. அந்த தேர் யூஸ்வலாக நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் மாவிலை தோரணம் போடுற மாதிரியே மாவிலை தோரணம் கட்டுவோம். கூடவே மாங்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த விசேஷத்தில். அதை மாங்காவை கூட மாவிலையோட சேர்த்து நம்ம வரைவோம். இந்த மாங்காய் கூடையே நம்ம யூஸ்வலாக வேப்பம்பூவும் வச்சு படைப்போம். வேப்பம்பூ வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுவும் வரையலாம். கூடவே கடாய் வரைவோம். அதுக்கான வடவாரியும் சேர்த்து வரைஞ்சிருவோம். இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு 2 சைடும் காது வச்ச மாதிரி போட்டிங்கன்னா இது கடாய். கூடவே ஒரு நீட்டாக கரண்டி மாதிரி போட்டு நடுவில் டாட்லாம் வச்சுட்டிங்கன்னா இது வடவாரி. படைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே நாங்கள் வரைஞ்சிருவோம். இதுக்கப்புறம் நான் வரைகிறது பார்த்திங்கன்னா விசிறி. சித்திரகுப்தனா நம் வீட்டுக்கு உட்காந்துட்டு பூஜை அறையில் போய் விசிறி வச்சு விசிறிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக இந்த விசிறியும் நான் கூட வரைஞ்சிக்கிறேன். இது எல்லாமே எல்லா பொருட்களும் நம்ம வச்சு படைக்கிறது. கூடவே சித்திரகுப்தரனார் வரக்கூடிய அந்த காலடி நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் காலடி வரைஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் லைட்டாக ஒரு கிராஸ் போட்டு அடியில் பாதம் மாதிரி போட்டு மேலே மேலே விரல்கள் மாதிரி போட்டுக்கிறேன். சித்திரகுப்தரனுடைய காலடிக்கு பக்கத்துலேயே நமக்கு குதிரை குழம்போடைய காலடியும் வரைஞ்சிப்பாங்க. இதுதான் யூஸ்வலாக எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரியே நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது போலலாம் வரைய முடியல, எனக்கு வரைய தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சி வழிபாடு செய்யலாம். என்ன ஒரு பக்கம் காலடி இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று சித்திரகுப்தரனார் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான காலடி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கான காலடி. இது யூஸ்வலாக நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இது வேப்பம்பூ அப்படின்னு நினச்சிட்டு நான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். சிவலிங்கம் வச்ச மாதிரி தேர் வரைவோம். தேருக்கு அடியில் சக்கரம், இது தேங்காய், நமக்கு தெரிஞ்சது விருப்பப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம வரையலாம். சித்திரகுப்தனார் பார்க்கும்போது அசந்து போயிடணும், அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிடணும். இது வீட்டு வாசலில் நான் வரைஞ்சிருக்கேன். இது அப்படியே நம்ம காலடி தடம் உள்ளே வர மாதிரி நம்ம சாமி ரூம் வரைக்குமே பூஜை அறைய வரைக்குமே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒன்று வர மாதிரி, ஒன்று போகிற மாதிரி. இந்த சைடு ஒரு காலடி வச்சிங்கன்னா அடுத்த காலடியோட கட்டவரல் அந்த சைடு நம்ம எப்படி நடந்து போவோமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சில பேர் வீட்டில் வேறு மாதிரி கூட வரைவாங்க. 2 அப்படியே கூட வரைஞ்சிருப்பாங்க. அது நம்மளுடைய வீட்டில் எப்படி கொண்டாடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே சிவன் வச்சு தேர் போட்டிருக்கிற மாதிரி தேர் வரைஞ்சிருக்கேன். கூடவே கொடி பறக்கிற மாதிரி வாசலில் என்னென்னலாம் வரைஞ்சிருந்தனோ கடாய், வடவாரி என்னென்னலாம் வரைஞ்சிருந்தனோ அது எல்லாமே இங்கேயும் வரைஞ்சிருக்கோம். கொடி முக்கியமாக நோட்டு புக்கு, அதோட பேனா மேலே வரைஞ்சிருக்கிறது நோட் புக் பேனா அப்படின்ட்டு வரைஞ்சிருக்கேன்.
நோட் புக் பென் வச்சு படைக்கிறதுக்காக பலாக்கட்டையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மாக்கோலம் போட்டு வச்சுருக்கேன். கூடவே வந்து நவதானியம் வச்சு படைப்போம். அதில் நம்ம முரத்தில் தான் வச்சு படைப்போம். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு முரத்தை வாஷ் பண்ணோன்னா அது பிஞ்சிரும். நம்ம அதில் வந்துட்டு மொழிவி வச்சுருக்கதெல்லாம் போயிடும். அதனால லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் மாக்கோலம் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே. வெளியில் வாசலில் உங்களால் மாக்கோலம் போட முடியலன்னா இந்த மாதிரி கோலமாவில் கூட கோலம் போட்டுக்கலாம். மாக்கோலம் எனக்கு போட தெரியாது வராது அப்படிங்கிறவங்க நம்ம யூஸ்வலாக போடக்கூடிய கோலமாவில் இதே மாதிரியே தேர் போட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் போட்டு நம்ம படைக்கலாம். முறம் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு நவதானியம் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே வைக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கம்பு, ராகி, பயறு, உங்கள்கிட்ட என்ன தானிய வகைகள் இருக்கோ அது எல்லாமே வச்சுக்கலாம். கூடவே நான் வேப்பம்பூவும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசிறி, கூடவே வந்துட்டு ஒரு நோட், ஒரு பென்னு. இதில் தான் கணக்கு எழுதுவார், பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு வச்சு படைக்கிறோம். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும் நம்ம வந்து இறைவனுக்கு படைக்கலாம். மெயினாக வந்துட்டு பானகம், நீர்மோர் கண்டிப்பாக செய்வாங்க. வெல்லம் கலந்து ஏலக்காய் போட்டது பானகம். நீர்மோருங்கிறது வந்துட்டு நம்ம வந்து தாளித்து இஞ்செல்லாம் போட்டு பண்ணுறது நீர்மோர். கூடவே வந்துட்டு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா வெண்பொங்கல் எல்லாமே வச்சு படைப்பாங்க. வடை பாயசம் வச்சு படைக்கிறது வழக்கம். சில பேர் வடை பாயசத்தோடைய சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிடுவாங்க. சில பேர் வந்துட்டு சித்ரான்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ரைஸ் கூட வைப்பாங்க. நான் வந்துட்டு சாதம், பருப்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், சர்க்கரை பொங்கல், நீர்மோர், பானகம், நெய், தயிர், அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி, பொரியல், அப்பளம், போண்டா இந்த மாதிரி செஞ்சு நான் படையல் செய்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லைனா வந்துட்டு சாதம், பருப்பு கூட வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். மாங்காய் பச்சடிங்கிறது வந்து ஒரு மெயினான இது. அதில் 2 வேப்பம்பூவையும் கலந்துட்டு நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம். மெயினாக வந்துட்டு பானகம், நீர்மோர். பானகம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து வெல்லம் போட்டு கரைச்சி அதில் சுக்கு பவுடர் போட்டு ஏலக்காய் தட்டி போடுறது பானகம். நீர்மோர் பார்த்துட்டிங்கன்னா நல்லா மோராக்கிட்டு அதில் வந்து தாளிச்சிட்டு இஞ்சி போட்டு செய்கிறது நீர்மோர். இதுதான் எங்கள் வீட்டில் யூஸ்வலாக நாங்கள் செய்கிற நெய்வேத்தியம். அதே மாதிரி மாக்கோலம் போடுவோம். இல்லைன்னா வந்துட்டு வெளியில் வந்து அரிசி மாவு கோலம் போட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது. நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுத வரார் இல்லையா சித்திரபுத்திரனார், அவர்கிட்ட வந்துட்டு எங்களுடைய மலையளவு பாவங்களை கடுகளவாகவும் கடுகளவு செய்த புண்ணியங்களை மலையளவாகவும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சித்திரகுப்தனாரை வழிபாடு செய்கிறோம். நோட்டில் வந்துட்டு சித்திரனார், புத்திரனார், சிவனடியார், பெருங்கணக்கர், வருக வருக அப்படின்னு யூஸ்வலாக எழுதுறது வழக்கம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட நெய்வேத்தியங்களை வச்சு படைச்சு நம்மளும் சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக வழிபாடு செஞ்சு இறைவனுடைய அருளை பெறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வோமோ நான் அதை இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வீடு இது கொஞ்சம் மாறுதல் ஆகும். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். Thanks for watching.